வணக்கம், நான் கௌஷிக். ஸோ 2026 சட்டமன்றத்திலேருந்து வந்துருச்சுங்க. ஸோ நான் ஒரு சில நாட்கள் தான் இருக்குது. எல்லாருமே ஓட்டு போடுற ஆவலோட இருப்பீங்க. நானும் அப்படி தான் இருக்கேன். ஸோ நான் 2-3 நாளில் வந்துட்டு எலெக்ஷன் வரப்போது நம்ம ஓட்டு போட போகிறோம். ரொம்ப எனக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குங்க. ஸோ இந்த வீடியோ எதுக்காக நான் ஷூட் பண்ணிட்டுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சில நபர்களுக்கு மட்டும் நீங்கள் இந்த எலெக்ஷனில் ஓட்டு போடாதீங்க. அதுக்காக தான் நான் இந்த வீடியோ வந்து நான் ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். இந்த வீடியோ நீங்கள் பார்த்த பிறகு நீங்கள் புரிஞ்சுப்பீங்க யார் என்ன ஏதுன்றதை. ஸோ நான் அதுதான் இந்த வீடியோவில் சொல்ல வரேன். ஒரு சில பேருக்கு நீங்கள் கண்டிப்பாக உங்களுடைய ஓட்டை போட்டு உங்களுடைய ஓட்டை வீணடிக்காதீங்க. நான் யாரான்றதை வீடியோவில் சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஓட்டுக்கு பணம் கொடுக்குறவங்களுக்கு உங்களோட ஓட்டை போடாதீங்க. ஏன் அப்படி சொல்கிறோன்னா, இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்ம ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன். நம்ம 1 லட்ச ரூபா 1.5 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம என்ன நினைப்போம்? ஸோ அந்த போட்ட 1 லட்சம் 1.5 லட்ச ரூபா வந்துட்டு 2 லட்ச ரூபாயோ 3 லட்ச ரூபாயோ நம்ம ரிட்டர்ன் எடுக்கணும் அப்படின்னு தான் நினைப்போம். ஸோ இதே தான் அவங்களும் பண்ணுறாங்க. அரசியல்வாதிகளும் ஒவ்வொரு தொகுதிக்கும் 20 கோடியிலேருந்து 30 கோடி ரூபாய்க்கும் அவங்க இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அந்த செலவு பண்ணுறாங்க ஒவ்வொரு தொகுதிக்கும். அவங்க என்ன நினைப்பாங்க? ஜெயிச்ச பிறகு அவங்க இன்வெஸ்ட் பண்ண 20 கோடி 30 கோடி வந்து டபுளாக எடுக்கணும் தான் நினைப்பாங்க. எல்லாருமே பண்ணுறதா அவங்க பிஸ்னஸை இன்வெஸ்ட் பண்ணால் அதை வந்து அவங்க ப்ராஃபிட்டாக திருப்பி ரிட்டர்ன் எடுக்கணும் தான் நினைப்பாங்க. அதே போல தான் அவங்களும் பண்ணுறாங்க. அவங்க ஒரு தொகுதிக்கு 20 கோடி ரூபா 30 கோடி ரூபா செலவு பண்ணுறாங்க. தொகுதியை பொறுத்து இந்த அமௌண்ட்டும் மாறுது. 20 கோடி 30 கோடி செலவு பண்ணுறாங்க. அவங்க ஜெயிச்ச பிறகு எடுக்கணும் தான் நினைப்பாங்க. 20 கோடி இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னா 40 கோடியாக எடுக்கணும்னு நினைப்பாங்க. இது மட்டும் இல்லாமல் அடுத்து வரப்போகிற எலெக்ஷனுக்கு சேர்த்து அவங்க செலவு பண்ணணும்னு நினைப்பாங்க. இந்த எலெக்ஷனுக்கு 20 கோடி ரூபா செலவாயிருக்கு, அப்போ அடுத்து 5 வருஷம் கழிச்சு வரப்போகிற எலெக்ஷனுக்கு வந்து இன்னொரு 30 கோடி ரூபா செலவாகும். ஸோ நம்ம அதையும் சேர்த்து வைக்கணும், சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு இதெல்லாம் சம்பாதிப்பாங்க. ஜெயிச்ச பிறகு அவங்க கான்ட்ராக்டில் ஊழல் பண்ணுவாங்க, எல்லாத்துலேயுமே ஊழல் பண்ணுவாங்க, லஞ்சம் வாங்குவாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது அவங்க கண்டிப்பாக வந்துட்டு மக்களுக்கு நல்லது பண்ணவே போகிறது இல்லைங்க. அதனால் ஓட்டுக்கு உங்களுக்கு பணம் கொடுக்குறாங்கன்னா நீங்கள் வாங்காது உங்களோட விருப்பம். அதை பற்றி நான் எதுவும் சொல்ல வரல. பட் உங்களுக்கு ஓட்டுக்கு ஒருத்தவங்க பணம் கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு ஓட்டு போடாதீங்க. அந்த கட்சிக்கு நீங்கள் ஓட்டு போடாதீங்க. ஏன்னா அவங்க நல்லவங்க கிடையாது. அவங்க ஓட்டுக்கு பணம் கொடுக்குறாங்க, திரும்ப சம்பாதிக்கிறதுக்காக மட்டும்தான் அவங்க வந்துட்டு வேட்பாளராக நிற்கிறாங்க. வேறு எதுக்காகவும் நிற்கல. ஸோ முக்கியமான விஷயம் இதாங்க. உங்களுக்கு ஒருத்தவங்க ஓட்டுக்கு பணம் கொடுக்குறாங்கன்னா நீங்கள் வாங்குங்க. அது உங்களுடைய விருப்பம். பட் அவங்களுக்கு ஓட்டு போட்டுறாதீங்க. ஓட்டு போட்டிங்கன்னா அவங்க கண்டிப்பாக நல்லது பண்ண போகிறதில்ல. ரெண்டாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஜாதி மதத்தை வச்சு உங்ககிட்ட ஒருத்தவங்க ஓட்டு கேட்குறாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கும் ஓட்டு போடாதீங்க. அவங்க இப்போ வந்துட்டு முன்னிலேருந்தே அப்படி தான் நடந்துட்டு இருக்கு. ஜாதியையும் மதத்தையும் வச்சு தான் நம்மளை பிரித்து ஒன்று சேர விடாமல் பண்ணி அவங்க வந்துட்டு ஓட்டு வாங்கி அவங்க ஜெயிச்சுட்டே இருக்காங்க. இப்போவும் அதே தான் பண்ணுவாங்க. எப்பவும் அதான் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போயே தான் பண்ணவும் போகிறாங்க. நம்மளாம் இந்த ஜாதி, நம்மளாம் இந்த மதம், கண்டிப்பாக நமக்கு தான் நீங்கள் ஓட்டு போடணும், எனக்கு தான் ஓட்டு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேட்பாளர்கள் வந்துட்டு உள்ள ஓட்டு கேட்கறதா இருக்கட்டும், அவங்களோட ஓட்டு வாங்குறதா இருக்கட்டும், கட்சியாக இருக்கட்டும், எல்லாமே வந்து ஜாதி மதத்தை இன்னும் பயன்படுத்தி தான் இருக்காங்க. ஸோ அவங்க ஜாதி மதத்தை பயன்படுத்தி அவங்க ஜெயிச்சாங்க அப்படின்னா அவங்க சப்போர்ட் பண்ண ஜாதிக்கு மட்டும்தான் அவங்க நல்லது பண்ண போகிறாங்க. மற்ற ஜாதிக்கு பண்ணுறதில்ல, மற்ற மதத்துக்கு பண்ண போகிறது இல்லை. அவங்க கொஞ்சம் ஏற்ற இறக்கமாக பார்ப்பாங்க மற்ற ஜாதியினர்களை. அதனால் ஒருத்தவங்க ஜாதி பார்த்தும் மதம் பார்த்தும் ஓட்டு கேட்குறாங்க, உங்கள்கிட்ட ஓட்டு வாங்குறாங்க அப்படின்னா தயவு செஞ்சு அவங்களுக்கு ஓட்டு போடாதீங்க. அவங்களும் யாருக்கும் எந்த நல்லதும் பண்ண போகிறதில்ல. அதனால் வந்துட்டு ஜாதி மதங்களை விட்டுட்டு நம்ம ஒருத்தர் மனுஷனாக மதித்து ஒருத்தன் ஓட்டு கேட்குறானா அவன் நல்லவனா அப்படின்னு பார்த்து மட்டும் நீங்கள் ஓட்டு போடுங்க. ஜாதி மதத்தை வச்சு உங்ககிட்ட ஒருத்தவங்க ஓட்டு கேட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நீங்கள் ஓட்டு போடாதீங்க. ஸோ இதனோட ரெண்டாவது விஷயம் உங்கள்கிட்ட நான் சொல்ல வர்றது. மூணாவது விஷயம் ரொம்ப 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 முக்கியமான விஷயங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தவறான வேட்பாளர்களை தயவு செஞ்சு தேர்ந்தெடுத்துறாதீங்க. அதனோட தவறான வேட்பாளர்கள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ஒரு தொகுதி இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த தொகுதியில் ஒரு 4 வேட்பாளர்கள் நிற்கிறாங்க அப்படின்னா முதல்ல அந்த 4 வேட்பாளர்கள் யார் அப்படின்றத பாருங்கள். யார் என்ன அப்படின்றத பாருங்கள். அவங்க எந்த கட்சியிலேருந்து இருக்காங்க, அவங்க இதுக்கு முன்னாடி எம்எல்ஏவாக இருந்திருக்காங்களா இல்லையா, அப்படி எம்எல்ஏவாக இருந்திருந்தாங்க அப்படின்னா அவங்க எதுவும் நல்லது பண்ணியிருக்காங்களா இல்லையா. இப்போ எல்லாருமே சொல்லுவாங்களே, இப்போ 2024 எலெக்ஷன் வந்து போகுது. 2024 எலெக்ஷன் வந்து ஜெயிச்ச பிறகு நான் நல்லது பண்ணுவேன் நிறைய பேர் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் அவங்க ஆல்ரெடி நிறைய பேர் எம்எல்ஏ இருந்தவங்க தான். அவங்க இருந்தப்போ அவங்க எந்த நல்லதும் பண்ணலை. ஸோ அப்படிங்கும்போது நம்ம 2026 எலெக்ஷன் அவங்க ஜெயிச்ச பிறகு நல்லது பண்ணுவாங்க அப்படின்றத நம்மளால் நம்ப முடியாது. இல்லை அவங்க இருந்தப்பே பண்ணல, அப்புறம் திருப்பி நம்ம வந்து அவங்க எப்படி பண்ண போகிறாங்க. ஸோ இந்த மாதிரி போய் சொல்கிறவங்களுக்கு தயவு செஞ்சு உங்களோட ஓட்டு போடாதீங்க. அவங்க பண்ணியிருந்தாங்கன்னா ஓகே சூப்பர், நீங்கள் கண்டிப்பாக அவங்களுக்கு ஓட்டு போடுங்க. பட் அவங்க இருந்தப்பே அவங்க எந்த நல்லதுமே பண்ணாமல் திருப்பி நான் ஜெயிச்ச பிறகு நல்லது பண்ணுவேன்னு சொன்னாங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு போடாதீங்க. அப்புறம் வந்துட்டு நம்ம மற்ற எல்லா விஷயத்தையுமே படிச்சிருக்காங்களான்னு பார்க்குறோம். பட் இந்த 5 வருஷம் ஒரு தொகுதி ஆள போகிறாங்க, தொகுதிக்கு எல்லாமே அவங்க தான் பண்ண போகிறாங்க அப்படின்றவங்க மட்டும் அவங்க படிச்சிருக்காங்க, என்ன படிச்சாங்க எதுவுமே நம்ம யோசிக்கிறது இல்லை. ஜஸ்ட் அவங்க காசு கொடுத்தாங்கன்னா வாங்கிட்டு அவங்க ஓட்டு போட்டு போயிடுவோம். தப்பாக சொல்லலை, இதான் எல்லாருமே பண்ணிட்டு இருக்காங்க. பட் இந்த எலெக்ஷனில் நம்ம அப்படி பண்ண வேணாம். அவங்க என்ன படிச்சிருக்காங்க, அவங்க என்ன பண்ணியிருக்காங்க இதெல்லாம் பாருங்கள். அடுத்து வந்து அவங்க என்ன நம்ம தொகுதிக்கு என்ன நல்லது பண்ணுவாங்க அப்படின்றத பாருங்கள். அவங்களை ஈஸியாக நம்ம ஆக்சஸ் பண்ண முடியுமா, இப்போ நாளைக்கு அவங்க ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா வந்து நம்ம அவங்களை சீக்கிரமாக மீட் பண்ண முடியுமா அப்படின்றதெல்லாம் பாருங்கள். இப்போ சில பேர் ஜெயிச்ச பிறகு தொகுதி பக்கமே வர மாட்டாங்க, அடுத்த 5 வருஷம் கழிச்சு தான் வருவாங்க. நம்மளோட பிரச்சனைக்கு நம்ம கூட நிற்க மாட்டாங்க. இந்த மாதிரிலாம் பார்த்து நீங்கள் தேர்ந்தெடுங்க. ஸோ நான் சொல்ல வர விஷயம் என்னென்னா, தப்பான வேட்பாளர்களை தயவு செஞ்சு தேர்ந்தெடுத்துறாதீங்க. சரியான வேட்பாளர்களை தேர்ந்தெடுங்க. அவங்களை நீங்கள் ஆக்சஸ் பண்ண முடியுமா, அவங்க படிச்சிருக்காங்களா, இதுக்கு முன்னாடி அவங்க மேலே முக்கியமாக சொல்கிறேன், அவங்க மேலே இந்த ஊழல் கிரிமினல் கேசஸ் இருக்கான்னு பாருங்கள். அவங்க மேலே கிரிமினல் கேசஸ், கொலை வழக்கு, இந்த மாதிரி கேசஸ் இருக்கா,
இல்லை அவங்க இதுக்கு முன்னாடி லஞ்சம் வாங்கியிருக்காங்களா, அது பிரச்சனை பண்ணியிருக்காங்களா, இந்த கனிமங்களை கொள்ளையடிச்சிருக்காங்களா, இதெல்லாம் பாருங்கள். பார்த்தே வந்துட்டு நீங்கள் அவங்களுக்கு ஓட்டு போடுங்க. தயவு செஞ்சு சொல்கிறேன், சரியான வேட்பாளர்களை தேர்ந்தெடுங்க, தப்பான வேட்பாளர்களை தேர்ந்தெடுத்துறாதீங்க. ஏன்னா நீங்கள் அடுத்த 5 வருஷம் உங்கள் தொகுதியை நீங்கள் அவங்க நம்பி தான் கொடுக்க போகிறீங்க. ஸோ அவங்க எல்லா விதமான திருட்டு வேலைகளும் பண்ணுவாங்க அவங்க ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா. ஏன்னா அவங்க ஆல்ரெடி சொல்லியிருந்தாலும், நான் ஃபஸ்ட் பாயிண்ட் கூட சொல்லியிருந்தால, ஏன்னா பணத்தை இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க, அதை அவங்க திரும்ப எடுக்கணும். ஸோ அதனால் சரியான வேட்பாளர்களை கண்டிப்பாக தேர்ந்தெடுங்க. அது ரொம்ப 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 முக்கியமான விஷயங்க. ஸோ அதுதான் அந்த 3 விஷயம் தான் சொல்ல வந்தேன். ஒன்று பார்த்தீங்கன்னா, பணம் கொடுக்குறவங்களுக்கு ஓட்டு போடாதீங்க. 2வது விஷயம் பார்த்தீங்கன்னா, ஜாதி மதம் வச்சு ஓட்டு கேட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஓட்டு போடாதீங்க. 3வது விஷயம், சரியான வேட்பாளர்களை தேர்ந்தெடுங்க. அது ரொம்ப 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 முக்கியமான விஷயம். அது உங்களுக்கே தெரியும். ஜஸ்ட் நீங்கள் அவங்கள போய் தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சிங்கனாலே ஒரு 10-15 நிமிஷம் தெரிஞ்சிக்கலாம். உங்கள் சுற்றுப்புறம், உங்களோட சொந்த பந்தத்தில் விசாரிச்சிங்கனாலே யார் நல்லவங்கன்றது தெரிஞ்சிடலாம். ஏன்னா 4 வேட்பாளர் 5 வேட்பாளர் நிற்க போகிறாங்க. ஸோ அதில் 4 வேட்பாளர் 5 வேட்பாளர் யார் முக்கியமான வேட்பாளர்கள், யார் நல்ல வேட்பாளர்கள், யார் மக்களோட மக்களாக நின்று நமக்கு ஒரு பிரச்சனைனா பார்ப்பாங்க, இதையெல்லாம் நீங்கள் சிந்திச்சு பார்த்து நீங்கள் இந்த எலெக்ஷனில் ஓட்டு போடுங்க. மற்ற எலெக்ஷன் மாதிரி இந்த எலெக்ஷன்லையும் போட்டுற வேணாம் நான் உங்ககிட்ட கேட்டுக்கிறேன். ஏன்னா வந்துட்டு இந்த பூமியாக இருக்கட்டும், இந்த தமிழ்நாடு இருக்கட்டும், நம்ம மட்டும் வாழ்ந்து நம்ம செத்துட்டு போகிறது இல்லை. நம்மளுடைய அடுத்த தலைமுறைகள் வாழ போகிறாங்க. நம்ம இப்போயே வந்துட்டு தவறான ஆட்கள்கிட்ட கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க வந்து கனிமங்களை கொள்ளையடிக்கிறதா இருக்கட்டும், அண்ட் நாட்டை நாசமாக்கிறதா இருக்கட்டும், இப்போயே எவ்வளோ பிரச்சனை போய்ட்டு உங்களுக்கு தெரியும். ஸோ அதனால சொல்கிறேன், நம்ம நல்ல வேட்பாளர்களை தேர்ந்தெடுத்து நம்ம கரெக்டாக அமுச்சிட்டோம் அப்படின்னா சட்டமன்றத்துக்கு அவங்க எல்லாத்தையுமே பார்த்துப்பாங்க. ஏன்னா நம்ம ஆல்ரெடி சொன்னல, ஸோ நம்ம மட்டும் வாழ்கிறதுக்கான பூமி இது கிடையாது. நமக்கு அடுத்து வர தலைமுறைகளும் இந்த பூமியில் தான் வாழ போகிறாங்க. அதுக்கு எல்லாமே வந்துட்டு இவங்க தான் அதை சரி பண்ண முடியும். நம்ம சரியான சட்டமன்ற வேட்பாளர்களை தேர்ந்தெடுத்தோம் அப்படின்னா, சட்டமன்ற உறுப்பினர்களை தேர்ந்தெடுத்தோம்னா அவங்க எல்லாத்தையுமே பார்த்துப்பாங்க. ஓகே, நான் தான் சொல்ல வந்தேன். ஸோ இந்த 3 முக்கியமான பாயிண்ட் தான். நீங்கள் இந்த ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை பார்த்துருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக யோசித்து சிந்திச்சு பார்த்து நீங்கள் போடுங்க. நான் இவங்களுக்கு தான் போடணும் அப்படின்னு சொல்கிறது எனக்கு உரிமை கிடையாதுங்க. பட் நீங்கள் யாருக்கு வேணாலும் போடலாம். ஆனால் சிந்திச்சு பார்த்து அவங்க நல்ல வேட்பாளர்கள் தானா அப்படின்றத சிந்திச்சு பார்த்து இந்த ஓட்டை போடுங்க. ஏன்னா 2026 தேர்தல் வந்து ரொம்ப முக்கியமான தேர்தல். ஸோ அடுத்த 5 வருஷம் எதாவது நிர்ணயிக்க போகுது. நீங்கள் யாருக்கு ஓட்டு போடுறீங்கன்றதை பார்த்து நல்ல வேட்பாளர்கள் நீங்கள் தேர்ந்தெடுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். எல்லோரும் 2027 எலெக்ஷனில் ஓட்டு போடுவோம், நல்ல வேட்பாளர்களை தேர்ந்தெடுப்போங்க. நன்றி, வணக்கம், பார்க்கலாம், பாய்.